மத்திய அரசின் மக்கள் விரோத மற்றும் தொழிலாளர் விரோத கொள்கைகளை கண்டித்து திருச்சியில் மாபெரும் ரயில் மறியல் போராட்டம் நடைபெற்றது. விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்தவும், தொழிலாளர் உரிமையை பறிக்கும் 4 சட்டத்தொகுப்புகளை திரும்பப் பெற வேண்டும், பொதுத்துறை நிறுவனங்களை தனியாருக்கு தாரை வார்ப்பதை கைவிட வேண்டும், புதிய பென்ஷன் திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும், மோட்டார் வாகன சட்டத்தை திரும்பப் பெற வேண்டும், அவுட்சோர்சிங் மற்றும் கான்ட்ராக்ட் முறையை ரத்து செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து அகில இந்திய பொதுவேலை நிறுத்தத்தின் ஒரு பகுதியாக திருச்சியில் மாபெரும் ரயில் மறியல் போராட்டம் நடைபெற்றது. இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம், இந்திய மாணவர் சங்கம், விவசாயிகள் சங்கம், விவசாய தொழிலாளர் சங்கம், மாதர் சங்கம் உள்ளிட்ட பல்வேறு சங்கங்களை சேர்ந்த 200க்கும் மேற்பட்டோர் திருச்சி ஜங்ஷன் ரயில் நிலையம் நோக்கி பேரணியாக சென்று போலீசார் அமைத்திருந்த தடுப்புகளை தாண்டி சென்று ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தொடர்ந்து ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட அனைவரும் போலீசாரால் கைது செய்யப்பட்டனர். அரிசி விலைய பாத்தியா? ஆகாசத்துல பறக்குது. பாத்தியா? என்ன விலைய பாத்தியா? ஏறி ஏறி மிதிக்குது. ஒன்றிய சார் மறிச்சிட்டாங்க சார் ரயிலையே. ஆமாம் இந்த அப்படியே லைவில் கனெக்ட் பண்ணிடவா? உக்காந்துருக்காங்க. ஆமாம், ரயிலில் என்ஜின் மட்டும்தான் இருக்குது. என்ஜினில் முன்னாடி உக்காண்டாங்க ஃபஸ்ட்டு பிளாட்ஃபார்மில்.
கேடியே மோடியே மோடியே கேடியே மோடியே கேடியே மோடியே கேடியே குஜராத்தின் ரவுடியே குஜராத்தின் ரவுடியே இந்திய நாட்டு மக்களே வரி என்ற பெயரிலே செத்து குவிக்கும் போராட்டம் எதிர்த்து நடத்தும் போராட்டம் வரி போடுற அதிகமான வரி போடுற வரி விலக்கு நாட்டுக்கு வரி விலக்கு மறியல் போர் மறியல் போர் மறியல் போர் மறியல் போர் ரயில் மறியல் போர் போர் அகில இந்திய வேலை நிறுத்தம் இந்திய முழுவதும் வேலை நிறுத்தம் வாலிபர் மாணவர் டிஒஎஃப்ஐ மாதர் சங்கம் விவசாய சங்கங்கள் மறியல் போர் மறியல் போர் போர் மறியல் போர் ரயில் மறியல் போர் போர் வெல்லட்டும் நாடு முழுவதும் மறியல் போர் மோடி அரசு கண்டித்து நடக்குது இந்த மறியல் போர் வெல்லட்டும் சிறக்கட்டும் மறியல் போர் வெல்லட்டும் மோடி அரசே தொழிலாளர் நல சட்டத்தை மாற்ற துடிக்கும் மோடி அரசே முதலாளிக்கு ஆதரவாக வெல்லட்டும்